அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர். மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்த போதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று. நல்லதை நோக்கி வந்திருக்கிறார், நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதில் நான் சொல்லும்போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வருகைக்கும் உரைக்கும் நன்றி. இதில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நேர்மையாளர்கள் வல்லவர்களுக்கு நிம்மதியான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் ஒரே கட்சி மக்கள் நீதி மையம் என்று நாங்கள் தைரியமாக அவையடக்கத்துடன் மாறுதட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட திறமையாளர்கள் நிம்மதி பெருமூச்சும் ஏன் மூச்சும் விடுவதற்கு ஏற்ற சுற்றுச்சூழலை உருவாக்கி வைப்பதுதான் என்னுடைய முதல் கடமை. அதனால்தான் இவர்களெல்லாம் யோசித்து எடுத்த முடிவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சற்று 6 மாதம் முன்னாடி இதை எடுத்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கோபம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவர் இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு ஊக்கத்தை இந்த குறுகிய காலகட்டம் கொடுக்கும் என்று நம்புகிறேன். மற்றபடி உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம். இருநூறு பேர் மட்டுமே அனுமதித்திருக்கும் இந்த நிலையில் எப்படி சுற்றுப்பயணம்? நாங்கள் மனதில் வைத்திருந்தது வழக்கம் போல் நடக்கும் கூட்டங்கள் என்று. ஆனால் பொது ஆரோக்கியம் கருதி அதை வேறு பாணியில் அணுக வேண்டும் என்பதை முடிவு செய்து சற்றே தள்ளி வைத்திருக்கிறோம். தேதிகளை விரைவில் அறிவிப்போம். அவரு 6 மாசமா யோசிச்சு எடுத்த முடிவு இந்த தேதியில் வாய்த்திருக்கிறது என்பதை தவிர இதில் பதில் அடி கொடுப்பது என்பது 2021 தான். இங்க சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்றது ஒரு கடமை. இதே மாதிரி ஓப்பன்னஸ் இருக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் இது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்திருந்தார்கள். அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும்.
இது இவருடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர். நன்றி. காட்டலாமா? அதான் சொல்றேன். இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் என்ற பொறுப்பு. பட்டியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி, டாட்டா, ரிசர்ச், பாலிசி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஆல் HQ's ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. நன்றி. இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்தப் போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது. இன்னும் நிறைய உரைகள் இருக்கின்றன. இது முதல் உரை. மக்கள் நீதி மையத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் ஜி அவர்களே, டாக்டர் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய நண்பர் குமரவேல் CK அவர்களே, நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் வேறு நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் பிரஸினுடைய நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கம். ஆகஸ்ட் 22, 2020 நான் VRS அரசாங்கத்தில் எடுத்துகிறோம். 1995 சர்வீஸில் சேர்ந்தோம். 25 years கம்ப்ளீட் பண்ணோம். I was the principal secretary IT, then principal secretary and CMD of Tamil Nadu Handicrafts Development Corporation. அந்த பொறுப்பில் இருக்கும்போது தான் நான் பதவி VRS கொடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் அவங்க சொல்லி மாதிரி CK அவர்கள் சொல்லி மாதிரி நம்ம எல்லோரும் இப்போ இந்த சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இறங்கும்போது டிராஃபிக் எப்படி இருக்கேன், ரோடு எப்படி இருக்கேன், தண்ணி தேங்கிறதா, நிறைய விஷயங்கள் நம்ம காணாமல் போகிறது இல்லையா? பிகாஸ் தட்ஸ் வெரி ரொட்டீன், பட் தட்ஸ் பேசிக் கவர்னன்ஸ். இப்போ நாங்கள்லாம் IASல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் அதுதானே. ரோட்டில் போர்ட் ஹோல்ஸ் இருக்கியா இல்லை, அல்லது இருக்குது, அது பார்க்கறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கேன். நிறைய சிஸ்டம்ஸில் நம்ம கவனிப்பு இருக்கிறது இல்லை. அண்ட் வி டாக் அபவுட் பிக் திங்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். பட் த ஸ்மால் திங்ஸ், உங்களையும் என்னையும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை எல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுறது இல்லை. மக்கள் நீதி மையத்தினை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதன், ஒரு சாமானியமான மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்த்துவது, அதுதானே அவங்களே இது. அது நேர்மையான ஒரு லீடர்ஷிப் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர் எடுத்து பார்த்தால் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களும் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இட் வில் பி மச் ஹையர். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரூரல் அர்பன் டிவைடு இருக்கு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்ஸ்ல பொறுத்த வரைக்கும். இது ஒரு நல்ல தலைமையில இன்னோவேட்டிவா திங்க் பண்ணும்போது தானே இதுல மாற்றங்கள் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஐ வாஸ் IT செக்ரட்டரி. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய IT பார்க்கு ஒரு 20 ஏக்கர் கொடுத்தாச்சு. 20 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2 million square feet கட்டியாச்சு. அதில் 20,000 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. இதோட நம்மளுடைய ஒரு பார்வை முடிந்து போகுது. பட் when I was IT செக்ரட்டரி, நான் இது உள்ளே போய் பார்த்தோம். இதுக்கு உள்ள என்ன நடக்குது, அது பெருசா இருக்கேன்.
அது உலகத்தரம் வாழ்ந்ததா இருக்கு. இட்ஸ் அமேசிங். நம்மளோட பசங்க, நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வாட் தே கேப்பபிள் ஆஃப் டூயிங். அது ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட மனசில் உருவாக்கியது. அதாவது I was in Shell in the back office இங்க இருக்கு. Shell does $2 billion per day. $2 billion transactions உலகத்தில் பூரா நடத்துது. எல்லாமே நம்ம சென்னை மூலமாக தான் செய்கிறோம். இந்த பேக் ஆஃபீஸ் இன் சென்னை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே தெரியாம இருந்தது. அதே மாதிரி பேபால் $17,000 per second நடத்துறோம் உலகம் பூரா, per second. You can imagine billions of dollars. But our boys and girls are doing those financing for those companies. So ஒரு விதத்தில் பார்த்தால் நம்ம உலகத்தரம் வாய்ந்த நம்மளோட பொட்டன்ஷியல், நம்மளோட சாத்தியக்கூறு இங்கே இருக்கேன். பட் பெரும்பாலும் நம்ம பேசக்கூடியது இந்த லெவல் தானே இருக்கும். இந்த ஒரு பாகுபாட்டினை மாற்றுவதற்கு தானே மக்கள் நீதி மையம் அதனுடைய நோக்கங்கள் இருக்கிறது. நம்மளோட பொட்டன்ஷியல் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். நம்ம போய் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மக்கள் அங்கே உட்கார்ந்து வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் செய்கிறோம். ஏன் நம்ம வில்லேஜஸ் ஒரு வேர்ல்ட் கிளாஸாக இருக்கக்கூடாது? ஏன் கவர்னன்ஸ், இப்போ நம்ம ஒரு அரசாங்கம் ஆஃபீஸ் போகும்போது ஏன் நம்மளை நிற்க வைக்கிறாங்க? ஏன் அது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகாமே செய்ய முடியாது? சூழ்நிலை நீங்கள் எல்லாம் யோசிப்பிருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், சால்வன்சி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் அலைஞ்சிருப்போம். பட் அது டெக்னாலஜி மூலமாகவும் ஒரு நேர்மையான தலைமை மூலமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிதாக்கி மக்கள் ஒரு அரசாங்க ஆஃபீஸ் போகாம, அவங்களை நாடாம, யாருக்கும் எதுவும் கொடுக்காம செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் த MD ஆஃப் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பூம்புகார் என்ற தலைவர் சொல்லி நான் ஹார்வர்டு படிச்சு முடித்து வரும்போது என்ன பூம்புகாரில் போட்டாங்க. பூம்புகாரில் யாரும் கேட்கறது இல்லை, என்ன பூம்புகார் CMD-யா போடுங்க, எந்த IAS ஆஃபீஸரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கே போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசங்கள் நாங்கள் என்ன கொண்டு வந்தோம். இப்போ சென்னை ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாம் இன்டீரியர்ஸ் நாங்கள் தானே பண்ணோம். ஒரு 30 கோடி இருந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு நாங்கள் அந்த டேர்ன் ஓவரை கொண்டு போனோம். வர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு போனோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆன்லைன் ஆக்கணும். ஸோ அரசாங்க ஆஃபீஸுகள் காகிதமின்றியாக ஏன் இருக்கக்கூடாது? இப்போ நீங்கள் எல்லாம் கோவிடில் இருக்கோம். கோவிடில் நம்ம சஃபர் பண்ணியிருக்கோம். பட் உலகம் ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம்? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஒரு டெக்னாலஜியில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம உருவாக்கி அரசாங்கத்தையும் அரசியல்னையும், ஸோ நம்மள 70 வருஷமா ஒரு அரசியல் பின்பற்றி இருக்கோம். எங்கே எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரசியல் இருக்கணும், இப்படித்தானே இருக்கணும் எங்கே எழுதி வச்சிருக்கேன்? அதுக்கு மாறாக கமல்ஜி தானே அதுக்கு ஒரு மாற்று வேணும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்த அரசியல் இப்படி இருக்கக்கூடாது, நேர்மையான ஒரு தலைவன் இருக்கணும் சொல்லியது அவங்களுக்கு மட்டும் தானே. அதுக்காக தானே அந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தானே நான் இந்த கட்சிக்கு வந்தோம். அது நம்மளுடைய கமல்ஜியோட ஒரு தட்ஸ் a biggest attraction. எங்களை போன்றவங்க நம்ம அவுட் சைட் கண்ட்ரீஸ் எல்லாம் போகும்போது அதெல்லாம் அப்படியே இருக்கு. why is it so beautiful, why is it so systematic? ஏன் நம்ம தமிழகத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்திப்பு வருது. அப்போ ஏன் செய்யக்கூடாது ஒரு கொஸ்டின். ஸோ தட்ஸ் the second reason. Third reason, I told you about the potential. நான் கிருஷ்ணகிரி கலெக்டராக இருக்கும்போது ஒரு 10,000 குழந்தைகளை உள்ள கொண்டு வந்தோம். அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லி 10,000 குழந்தைகளை. அதுக்காக தானே டாக்டர் கலாம் என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசி அது ஒரு உரையாக நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேல பேசி என்னை கௌரவித்தது. அந்த 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ரியலைஸ்ட் இஸ், எனக்கும் அவங்களுக்கு ஒரே பொட்டன்ஷியல், பட் எனக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், அவங்களுக்கு வேறு சர்க்கம்ஸ்டான்ஸ். அந்த சூழ்நிலை மாற்ற முடிஞ்சால் நம்மளால இவங்களெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த சிட்டிசன்ஸாக மாற்ற முடியும். நாங்கள் ஒரு 10,000 குழந்தைகளை வெளிக்கொண்டு வந்ததில் அந்த குழந்தைகள் இப்போ சில பேர் டாக்டர்ஸா என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அரசாங்கம் மூலமாக நிறைய கொடுத்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஃபுட் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். பட் அது நேர்மையாக உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தால் அவங்களெல்லாம் முன்னுக்கு வர முடியும். ஸோ தீஸ் ஆர் மை ரேண்டம் தாட்ஸ் ரைட் நவ். இது ஒரு I think I have been given a few minutes to speak, but my thoughts are ஒரு நல்ல லீடர்ஷிப், நேர்மையான லீடர்ஷிப் இருந்தால் the bureaucracy of Tamil Nadu is very good. We can do wonders. They can do wonders. Now I am outside it. We can bring innovation. நிறைய புதுமையான விஷயங்கள் கொண்டு வரலாம். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள்
செஞ்சால் இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது நீங்க ஒரு சிட்டிசனா இருந்தா, நீங்க டாக்ஸ் பேயிங் சிட்டிசனா இருந்தா, அரசாங்கத்தில் பணம் கொடுத்த சேலரி பர்சனா இருந்தா, இது ரெண்டு பேருக்கு இடையில நீங்க எதுக்கு அரசாங்க ஆபீஸுக்கு போகணும்? இது ஒரு கேள்வி. நீங்க அரசாங்க ஆபீஸுக்கு போகும்போது தானே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு சிட்டிசனா இருந்தா, எங்களுக்கு தெரியும் நீங்க இருக்கே தெரிஞ்சா நீங்க எதுக்கு அப்ளை பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு இது வச்சு தானே நான் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் சொல்லி ஐடி செக்ரட்டரியா இருக்கும்போது ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் அந்த பயணத்தில் அந்த 70 வருஷம் 100 வருஷம் பயணத்தில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றது. இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் அலைஞ்சிருக்கேன், நானும் அலைஞ்சிருக்கேன். அலைய தேவையில்லை. அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம். மூணாவது, நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, எந்த பாகுபாடும் இன்றி. அதுதானே இந்த கட்சியினுடைய பெரிய ஒரு பெருந்தன்மைன்னு சொல்லியால், யாருன்னு பார்க்கறது இல்லை. எந்த கட்சி, எந்த மனிதன், எந்த நாடு எதுவும் பார்க்கறது இல்லை. நீங்க உங்களுக்கு திறமை இருந்தால் இதில் வாங்க, உங்களுக்கு லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருந்தால் வாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ இதில் வரதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே that I am joining a party which is level-headed, very democratic. இப்போ நான் சார் கிட்ட கேட்டோம், என்னோட மனசு உங்ககிட்ட பேசலாமா? தாராளமாக பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. பட் பி வெரி ஸ்பெசிஃபிக். சும்மா உளரக்கூடாது. பட் யூ டெல் த ஃபேக்ட். பாருங்க, அது எட்டவே இல்லை. நம்மளோட பொட்டன்ஷியல் நான் சொல்லி நம்ம அந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் பண்ணக்கூடிய வேலை வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க். நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணக்கூடியது வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க். பட் அது அரசாங்கத்தில் நாங்கள் பார்த்தது கிடையாது. 1-2 விஷயங்கள் அங்கே இங்கே நம்ம பேச தவிர ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பூம்புகார் நீங்க போய் பார்க்கலாம். நான் 4 வருஷம் அங்கே இருந்தோம். கிட்டத்தட்ட 40 நாள் எடுக்கும் ஒரு சிம்பிள் ப்ரொடக்ஷன் அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் டிசிஷன். என்னோட மேனேஜர் கல்கட்டா பேசுறேன், சார் இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி ஒரு கணேஷை கேட்குறாங்க சொல்லியா, அவங்க ஒரு தபால் எழுதி அந்த தபால் அனுப்பி சென்னையில் வந்து அது அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 40 நாள் எடுக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் an ordinary organization like பூம்புகார். அதில் 40 நிமிஷமா நாங்கள் மாற்றணும். 23 லொகேஷன் 24 லொகேஷன் அக்ராஸ் இந்தியா கனெக்ட் பண்ணி இட் இஸ் பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் தான் சொல்ல வரேன். த சேம் கவர்மெண்ட் சிஸ்டத்தினை டெக்னாலஜி யூஸ் பண்ணி தானே பயன்படுத்த முடியும். நீங்கள் உங்களோட ப்ரெஸ்ஸுக்காயாலும் தெரியும், உங்களோட ப்ரெஸ் ஒரு 40 வருஷம் முன்னாடி இருந்த ப்ரெஸ் ஆஃபீஸா இப்போ இருக்க இல்ல. மாற்றங்கள் நிறைய வந்திருக்கே த்ரூ டெக்னாலஜி. நீங்க எல்லாம் வச்சிருக்கக்கூடிய கேமராஸ் அல்ட்ரா மாடர்ன் கேமராஸ், அந்த காலத்துல இருந்த கேமராஸ் கிடையாது. எவ்ரிதிங் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லியா, அரசாங்கத்தில் மாற்றங்கள் கொண்டு வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் அது டெக்னாலஜி வச்சு தானே, அது டெக்னாலஜி பேஸா இருந்தா தானே பண்ண முடியும். இப்போ கமல் சார் கூட அவங்களோட ஃபிலிம்ஸ்ல யூ ஹவ் சீன் மேசிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. அதனால தானே அந்த ஒரு குவாலிட்டி வருது. So my short answer is, நம்மளோட comparison should be against our potential, not against some other state which is doing average. இப்போ தமிழகம் நீங்க சொல்லி இந்தியா டுடே சர்வேல நீங்க நம்பர் 1 இருந்தா, நாங்க சொல்லுன மெத்தட், கமல் சார் சொல்லுன மெத்தட் இருந்தா எங்க இருக்கும்? அப்படிதானே யோசிச்சு பார்க்கணும். பழி வாங்கி புகழ் பெறது பெரிய ஈஸி. யாரையும் பழி வாங்கிட்டு நாங்க புகழ் பெறணும்னு நினைக்கவில்லை. பட் உங்களுக்கும் விஷயம் தெரியும், ஏன் வாயில நீங்க கேட்க நினைக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஊழல் அதுல இன்னும் நடக்கல, அதுல இன்னும் நடக்கல பிகாஸ் டெண்டர் இன்னும் நடக்கல. பட் டெஃபினெட்லி கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருந்தது. இல்ல, அவர் ஒரு பியூரோக்ராட். அவர் ஒரு அளவுக்கு தான் பேசுவார். அவருடைய பணி தன் கடமை என்னவோ அதை செய்வதுதான். அவருக்கு சமுதாய கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக் கொள்வார். நான் அடக்க மாட்டேன். அதனால் சொல்கிறேன், அவர் நடப்பதற்கு முன் நான் வெளிநடந்து விட்டேன் என்பது அவர் தப்பித்ததாக இருக்கலாம். ஆனால் நாம் தப்பவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் நாம்
வாழ்நாள் புறா தமிழர்களாக இருக்க போகிறோம் என்று முடிவு செய்தவர்கள் நம்மை அந்த ஊழல் தாக்கி கொண்டிருக்கிறது. உங்க ஸ்கூட்டர் ஒரு பள்ளத்துல விழுந்து நீங்க ஆக்சிடென்ட்ல ஆனீங்கன்னா அது பேர் ஊழல் தான். உங்க பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல, வேற யாரோ தகுதியற்ற பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குது, அதுவும் பணத்தினால் கிடைக்கிறது என்றால் அது ஊழல் தான். எந்த துறையில் ஊழல் இருக்கிறது என்பது முக்கியமில்லை, எங்கிருந்தாலும் அது மாற வேண்டும். அந்த மாற்றத்தின் முதல் அதாவது அந்த மூல ஆறு என்று சொல்வார்கள், அந்த ஸ்பிரிங் என்பது அரசு பொறுப்பில் இருப்பவர்கள், தலைமையில் இருப்பவர்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அவர்கள் கொஞ்சம் கதவை திறந்து விட்டுட்டாங்கன்னா அது வழியா ஊழல் யானை புகுந்து விடும். இப்பொழுது அத களம் என்று சொல்வார்களே, அது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது யானை புகுந்த களம் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும், விரைவில் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு உயர கட்டடம் இருக்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்று. நாளை என்ன சாம் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் தமிழிலும் சேர்ந்து பேசுவோம். It has something to do with that. That was a trigger, yes. August 2019, Prime Minister's office, Prime Minister's advisor called me and said, Santosh, we have done a 360 on you. When are you joining us? Dr. Hiren Joshi. A telephonic conversation. But Appo, that was to become the CEO of MyGov. Sam, you are not listening. So that is to become the CEO of MyGov and as Joint Secretary PMO. But my reaction to that was that it's a privilege that you are being invited to join the PMO and the MyGov. But I have done a huge amount of work as Principal Secretary IT. அதாவது கிட்டத்தட்ட 17 இனிஷியேட்டிவ்ஸ் இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அது 4 1 இந்த 2000 கோடியோட பாரத் நெட் டெண்டர். அது கிட்டத்தட்ட 9 தடவை நான் டெல்லி போனோம், இன்க்ளூடிங் ஆன் அ வீல் சேர். பிகாஸ் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நாங்கள் பின்ன கடைசியில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு எல்லாம் எழுதி தானே அது கடைசி வாங்கியது. ரெண்டாவது ஒரு 3 things that can transform தமிழ்நாடு, அது தானே என்னோட பெரிய குறிக்கோளாக இருந்தது. ஒன்று ஒரு இது டெக்னாலஜி, கொஞ்சம் ஐம் சாரி இஃப் ஐ டாக் டெக்னாலஜி. One is a blockchain backbone with a state family database ending in what is called a predictive governance. It's a triad. இது 3 சேர்ந்து நம்ம 3 சேர்ந்து செஞ்சால் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், நேர்மையை உருவாக்க முடியும். ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் நான் சொல்லியது பர்த் முதல்ல டெத் வரைக்கும் நீங்கள் எந்த ஆஃபீஸில் அப்ளை கூட பண்ண வேண்டியதில்லை. My 2 premises on which I worked was, if you are a citizen and I am paid to serve you, why should you ever visit a government office? Second question is, if you are a citizen and we know that you exist, why should you ever apply? இந்த பேசிஸில் நானும் சந்தோஷ் மிஸ்ரான்னு சொல்லி இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு இது 110 விதியின் கீழ் மாண்பு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணி அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இது ஒரு காரணமாக இருந்தது. இந்த ப்ரெடிக்டிவ் இது வந்தால் வித் தி கனெக்டிவிட்டி ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம குக் கிராமங்களில் 100 Mbps to 1000 Mbps கனெக்டிவிட்டி கொடுத்த முடிஞ்சா, இப்போ கோவிட்ல பார்க்கலாம் நம்ம பசங்கள்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கேன், மொபைல் ஃபோனில் படிச்சுட்டு இருக்கேன், டிவியில் படிச்சுட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி தேவை. இன்றைக்கு இந்த கோவிட்ல நம்ம செயின் இப்போ நம்ம பைத்தியமா இல்லைன்னு சொல்லி அதுக்கு காரணம் கனெக்டிவிட்டி தானே இல்லையா? 5 மினிட் வீட்டில் இருந்தாலும் 14 days குவாரண்டைனில் இருந்தாலும் அந்த மொபைல் ஃபோன் இருந்தால் நம்மளால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ இந்த 4-5 விஷயத்துக்காக நான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகல. பட் அப்புறம் இந்த டெண்டர் இஷ்யூஸுக்கு வந்தப்போ தென் ஐ தாட் தேர்ஸ் நோ பாயிண்ட், அங்கேயும் போக முடியல, என்னுடைய கனவும் பார்க்க முடியலன்னு சொல்லி தானே நான் வெளியே வந்தோம். என்னை விட உங்களுக்கு தானே தெரியும். சரியாக ஆட்சி
திருப்தி இல்லை. சரி, அதுதான் நான் சொல்லியது. கமல் சார் சொல்லுவாங்க, நான் சொல்லுவோம். சரி, நான் என்ன சொல்றேன் சொல்லியா, நம்மள இதுக்கு ஒரு பதில் கொடுக்குறோம். ப்ளீஸ், அதான் கேள்விகள் கேட்கப்படும் போது எங்களுக்கு அது கேட்டால்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இந்த பதில் கொடுக்கணுமா? சரி, அதாவது நம்மள கம்பேரிசன் தமிழ்நாடு ஒரு யூபி அல்ல பீகார் கம்பேர் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு எங்கேயோ போயாச்சு, அதுல சந்தேகமே கிடையாது லாஸ்ட் 70 இயர்ஸ்ல. பட் கம்பேரிசன் ஷுட் பி ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் யுவர் பொட்டன்ஷியல். நம்மளோட சாதிக்கூர் என்ற அது தெரிஞ்சுதானே. நம்மளோட கம்பேரிசன் இஸ் நாட் வித் யூஎஸ் ஆர் சிங்கப்பூர் ஆர் எனிபடி. நமக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கேன் அது எட்டியாதா, அது மட்டும் நீங்க வாட் இஸ் இட் தட் யூ கேன் டூ. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவனை கிடைக்குது கஷ்டமா இருக்கேன். பிகாஸ் I have seen for the last 25 years it's extremely difficult sometimes with communication of a big idea, a big aspirational idea. ஸோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நான் வந்திருக்கிறோம் உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டோட. I think with the grace of our leader we can do that. Thank you. என்று தெரியாதவர்கள் தன் நம்பிக்கைக்காக ஒரு ஏற்பாடுகள் செய்து வைப்பது, அது எங்களுக்கு நாளை என்ன என்று ஓரளவுக்கு தெரிந்து விட்டது. அதனால் எந்த நேரத்திலும் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பேசுவோம். சும்மா வாழ்க்கை பூரா எழுதி கொடுக்கிறதுக்கு இந்த கட்சி கொத்தடிமையா இருக்க முடியாது, கூட்டணியின் கொத்தடிமையாக இருக்க முடியாது. அது இருக்கக்கூடாது என்பதுதான். கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சிகளின் ஆசையும். அதற்கு மக்கள் நீதி மையம் விதிவிலக்கல்ல. செய்திகள் நாங்கள் கொடுத்ததல்ல, நீங்கள் உங்களுக்கு செய்திகள் நாங்கள் கொடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கொடுக்கும் செய்தி அதை நாங்களே செய்தியாக பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்கிறோம். இதுவும் நல்லா இருக்க ஐடியா அப்படிங்கிற மாதிரி. அதில் சோகமே என்னவென்றால் இந்த மழையில் ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுகிறோம். 50 வருடங்களாக அவர்கள் அதே பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் புயலும் மழையும் வருகிறதோ அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர் சொன்னார் இல்லையா, நீங்க இருக்கீங்கிறது அரசுக்கு தெரியும், அப்புறம் நீங்க ஏன் அரசுகிட்ட போய் கெஞ்சணும்? அவங்க இருக்காங்கிறது ஆண்ட அரசுகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு மக்கள் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு வேற இடத்த கொடுத்தா நாங்க போயிடுறோம். இல்ல போக மாட்டேங்கிறாங்க, அதுல வேற இடத்த வித்துட்டு அதுல வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானே, நேர்மையா இருந்தா வாழ விட மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ஒருவேளை இதை செய்யலாமோன்னு இருவர் செய்திருக்கலாம். அதற்காக ஒரு பெரும்பான்மையை தண்டிப்பது என்பது தவறு. அவர் அந்த ஒருவர் செய்த தவற்றை தட்டி கேட்கும் தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் படும் பாட்டை அகற்ற வேண்டிய தைரியமும் எங்களுக்கு இருக்கிறது. இது கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து. சோறு திங்கிறேங்கிறதுனால வர்ற கருத்து. இதை அஜாக்கிரதையாக விடக்கூடாது. எந்த அரசு இருந்தாலும் அரசு என்பது ஒரு அமார்பஸ் வடிவல்ல. அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அதுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு நாம் இந்த நேரத்தில் உலகத்தில் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் விவசாயத்தை கவனித்தே ஆக வேண்டும். இது கோரிக்கை அல்ல, இது குரல். இது மேலும் மேலும் பலமாக ஒலிக்க விடுவது நாட்டுக்கு நல்லதல்ல.
I like the sound of violin, sir, but not now. You can't be playing the violin now when Rome is on, aflame. Are you referring to what happened yesterday in Varanasi? Are you referring to what happened yesterday in Varanasi where a PM visit, or what is exactly your... No, whatever, I don't know what he's doing. I'm not keeping track of his itinerary. But I can tell you that all he has to do is pan and look at my farmers. Have a dialogue. It is long overdue. I'm not even saying please. You must have a dialogue. Because it is very important for the nation. And you also believe in the good of the nation. We have to collide, rubbing out party line, collude, rubbing out party lines, and think as Indian citizens, not as leaders of parties. I'm not talking to a leader of another party. I'm talking to the leader of my nation. ஒருவேளை ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவிச்சாருன்னா மக்கள் நீதிமன்றம் அரசியல் தானகேட்டரமா இல்ல சட்டசபை வீகமா அவர்கிட்ட போய் நேரடியாக ஆதரவு கேட்குமா? சார், ஆதரவு கேட்கறதுங்கிறது நான் கண்டிப்பா கேம்பெயினுக்கு போகும்போது எல்லா வீட்டுக்கும் போகணும்னு இருக்கேன். அது என்னுடைய நண்பன் வீட்டை நான் விட்டுருவேன்னா? நன்றி. சார், அவருடைய ஆரோக்கியத்தில் எனக்கு அரசியலை விட அதிக ஆர்வம் இருக்கிறது. அவரை பொறுத்தவரை என்னுடைய அரசியலில் என்னுடைய தொழிலை விட எனக்கு அரசியலில் ஆர்வம் அதிகம். அதனால்தான் தொழிலை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டும் இருவேறு நிலைகள். அவர் நலமாக இருக்க வேண்டியதில் my first priority will be health of my friend Mr. Rajani. ரஜினி அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் நிஜமாவே வெவ்வேறு ஒரே துறையில் இருந்தபோது போட்டியாளர்களாக மட்டுமே இருந்தோமே தவிர பொறாமைக்காரர்களாக இருந்ததே கிடையாது. இங்கும் அது தொடரலாம். நன்றி. நிறைய பேசிட்டோம். தேர்தல் வந்துடும், பேசிக்கிட்டே இருந்தேன்.